ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரோ 6 அதை பற்றி பார்ப்போம். தி த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். இதை யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா பில் பிரைசன். ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றி இப்போது பார்த்துருவோம். ஆத்தரோட நேம் பில் பிரைசன். அவரோட நேட்டிவ் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐயோவா மாகாணத்தில் வந்து பிறந்தார். அவரோட ரைட்டிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா Notes from a Small Island, Travels in Europe, The Life and Times of the Thunderbolt Kid. ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டிங்ஸ் அவர் ரைட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரோஸில் எதை பற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னா அவரோட ட்ராவலிங் அப்போ என்னென்ன திங்ஸ் அவர் மறந்துடுறாரு ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாமே இதில் கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு ஒவ்வொரு மனுஷனும் அவனோட லைஃப்பில் ஆக்வர்ட் ஆக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் பற்றி பார்த்துருவோம். நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஏதாவது நம்ம சாதிச்சுக்கிட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லாத்தினாலையும் ஈஸியாக செய்ய முடியக்கூடிய வேலையை கூட என்னால் வந்து செய்ய முடியாததாக வந்து இப்போ எனக்கு இருக்குது. ஸோ அவரோட லைஃப் டைமில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார் இந்த ப்ரோஸ் ஃபுல்லாக. அதாவது ஒரு டைம் வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மூவிக்கு போகிறாரு. ஸோ அப்படி மூவிக்கு போகும்போது ஒரு லேவட்ரியை தேடி போகிறாரு. அந்த இடத்துல லேவட்ரி வந்து அவரை சீக்கிரம் அவரால் வந்து ஞாபகம் வச்சு கண்டுபிடிக்க முடியலை, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக அவருக்கு இருக்குது. அப்போது என்ன செய்கிறாரு அப்படின்னு அப்படியே தொலைவி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ராங் சைடில் போயிட்டு ஏதோ ஒரு பேசேஜில் போயிட்டு பேசேஜ் மீன்ஸ் இயர் ஒரு வெராண்டா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் போயிட்டு ரீச் ஆகிடுறாரு. ஸோ அங்கே போயிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி வழி தெரியாமல் போயிட்டு நிறைய இடங்கள் அந்த மாதிரி வந்து செல்ஃப் லாக்கிங் ஆகக்கூடிய டோரில் போயிட்டு ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிறாரு. அதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்பெஷலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அவரோட ஏதோ ஒரு பிளேஸுக்கு வந்து டூர் போனார் அப்படின்னா அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அவரோட ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பார். அந்த ரூம் நம்பரை வந்து மறந்துடுவார். அதனால் அந்த ஹோட்டல் டெஸ்க் என்ன செய்வார், டெஸ்க் கிட்ட 2-3 டைம் வந்து கேட்டுருவார், என்னோட ரூம் நம்பர் என்ன. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் கூட அவர் வந்து சீக்கிரம் வந்து மறந்துடுவார், கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நம்மளோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வந்து மறந்துருப்போம். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொல்ல வருவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவரோட லைஃப்பில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு டைம் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரோட ஃபேமிலியோட ஒரு டைம் ஒரு ட்ரிப்பு வந்து போகிறாரு. அது எப்போனா ஈஸ்டர் டைமில் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாரு அவங்க ஃபேமிலியோட. வி ஆர் ஃப்ளையிங் டு இங்கிலாந்து ஃபார் அ வீக். இங்கிலாண்டில் வந்து ஒரு வாரம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. அப்போது போகிறதுக்காக போஸ்டன் அந்த பிளேஸில் லோகன் ஏர்போர்ட் இருக்குது. அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரோட பேக்கை வந்து செக் பண்ணுறாரு. அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம் அதாவது அப்படிங்கிறது ஒரு ஆஃபர் டிக்கெட். அடிக்கடி வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறவங்க ஸோ அப்படிங்கிறதுக்காக ஒரு டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட் என்ன செய்கிறாருன்னா அவரோட பேக் இருக்குது. அந்த பேக் வந்து அவர் கழுத்தில் போட்டு மாட்டிட்டு அங்கே நிற்கிறாரு. ஸோ அதை என்ன செய்கிறாரு அப்படின்னா தொலை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே தான் வந்து அவரோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுதான் அந்த பேராகிராஃபில் மீனிங்கு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் மீனிங் பார்க்கலாம். அப்படி தொலாவும்போது அவரோட ஜிப் வந்து என்ன செய்யுதுன்னா திடீர்னு ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுது. பயங்கர ஸ்ட்ரக்காகி மாட்டிக்குது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தமெல்லாம் போட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு உள்ளே இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சம்வாட் அப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக இழுக்கிறான்னு என்ன செய்யும் உங்களாலையும் கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா ஃபுல்லாக அந்த ஜிப் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருது. அப்படி உடஞ்சதுக்கப்புறம் அது உள்ளே இருந்த திங்ஸு, நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸு, நிறைய ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் டொபாக்கோ பையல் எல்லாம் ஒரு டின்னில் போட்டு வச்சுருக்காரு. 14 ounce இருக்கக்கூடியது. அப்புறம் மேகசின்ஸு, பாஸ்போர்ட், இங்கிலீஷ் மணி, ஃபில்மு. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் என்ன செய்யுதுன்னா எல்லாம் அந்த பேக்லேருந்து பிரிஞ்சு ஒரு டென்னிஸ் கோட் அளவுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏர்போர்ட் அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ இதான் இந்த பேராகிராஃபில் மீனிங்கு. ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து எல்லா திங்ஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு. அவரால் எதுவுமே வந்து பேச முடியல. எல்லா திங்ஸும் ஒரு ஃப்ளட்ரி ஒரு வாட்டர் ஃபால் எப்படி விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏரியா ஃபுல்லாமே அந்த மாதிரி பரவிடுச்சு. அவருக்கு வந்து அந்த சமயத்தில் என்ன அப்படின்னா அவரோட டொபாக்கோவும் என்ன செய்யுது அப்படின்னா மூடி கலந்து கீழே கொட்டி எல்லாம் பரவி போய்கிட்டு இருக்கு.
ஃபுல்லாக அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக கன்கோர்ஸ் எதாவது சொல்கிறாங்கன்னா ஏர்போர்ட் ஃபுல்லாக என்ன செய்யணும், அந்த மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் ஆஃப் அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து அங்கே இருக்குது, எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதாவது அந்த இந்த பேராகிராஃபில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவரோட டொபாக்கோ எவ்வளோ திங்ஸ் கொட்டி கிடந்தாலும் அவரோட புயலை வந்து இந்த மாதிரி டீனில் இருந்து கொட்டி வீணாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக இருக்குது. ஏன் வந்து கவலையாக இருக்குது அப்படின்னா, அந்த சமயத்தில் இங்கிலாண்டில் வந்து இந்த புயலோட டொபாக்கோட ரேட் வந்து அந்த பட்ஜெட்டில் ரொம்ப அதிகம் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் என்ன அப்படின்னா, அந்த ஜிப்பை இழுத்ததில் அவரோட ஃபிங்கர் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக கட் ஆகிடுது. கட் ஆகுதுன்னா ஃபுல்லாக கிழிச்சு ஃபுல்லாக பிளட் வருது. அப்போது அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. என்னோடய ஃபிங்கர் இந்த மாதிரி ஃபிங்கர் ஃபுல்லாக ரெட்டெல்லாம் பிளட்டெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாக வந்து லேவிஷ் மேனர் அப்படின்னு அதிகமாக பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சமயத்துலேயும் கூட அவருக்கு வந்து டொபாக்கோ வந்து உருண்டு போய்கிட்டு இருக்கு. அதாவது கையில் விழுந்த அந்த காயத்தையும் பொருட்படுத்தாமல் வந்து அவர் வந்து ஸ்ப்ரெட் ஆன திங்ஸு டொபாக்கோ பற்றி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட திங்ஸ் ஃபுல்லாமே அங்கே வந்து பரவிக்கிட்டு இருக்கு, என்னோட கையிலே ரத்தம் வருது அப்படிங்கிறது நம்ம கத்துறேன் அப்படிங்கிறது என்னால் நியாயப்படுத்தி தான் பார்க்க முடியும் ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் அவர் திங்ஸ் எல்லாம் பரவி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்லேயும் இருக்காரு. யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறத நினைக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக, ஏன்னா பேனிக் மோட், ஒரு பயங்கலந்த ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது அவரோட ரொம்ப ஆச்சரியத்தினால என்ன செய்யுது அப்படின்னா, அவரோட மாதிரி கையில் உடம்புல இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாமே என்ன செய்யுது ஃபுல்லாக சிலிர்த்து போய் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்காங்களே, யாரும் வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டைம் வந்து அவரோட அவங்களோட ஒய்ஃப் வந்து கூட வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் திட்டவும் இல்லை, கோவப்படவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு பிழப்பா, இப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஐ கேன்ட் பிலீவ் யூ டூ திஸ் ஃபார் அ லிவிங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதான் ஒரு பழப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் திட்டவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் என்ன அப்படின்னா, ஐம் அஃப்ரேட் இட். ஸோ அதை நினைக்கும் போது அவருக்கும் ரொம்ப அது பயமாக இருந்துச்சு. ஸோ ஏன் வந்து பயம் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி நிறைய திங்ஸை வந்து அவர் வந்து இழந்திருக்காரு. ஆல்வேஸ் கேட்டஸ்ட்ராஃபிஸ் அப்படின்னு சொல்லும்போது டிசாஸ்டர், எல்லாம் மேக்ஸிமம் ட்ராவலிங் போதும் இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ஏரோப்ளைனில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏரோப்ளைன்லாம் முன்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு நல்லா சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இந்த பிக்சரில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் என் டைம் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவரோட ஷூ லேஸ் வந்து மாதிரி லூஸ் ஆகிடுது. அதை கட்டுறதுக்காக என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் குனிறாரு. அப்படி குனியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்த சீட்டில் இருக்காரு. அவர் ஃபுல்லாக சாயும் போது என்ன செய்யணும்னா, அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து அவர் வெளியே வரத்துக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லி அவரோட ஃபீலிங்ஸை வந்து இங்கே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட்டில் அந்த மாதிரி திங்ஸ் நான் வந்து அவரு ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்சிடென்ட்ஸையும் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, இதே மாதிரி இன்சிடென்ட்டு நிறைய எனக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட் போகும்போது நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன்னா, எங்கேயாவது நான் போகிறேன்னா இது வாங்கணும், அதாவது சாக்ஸ் வாங்கணும், கிளச், ட்ரிங்க்ஸு, கேப்லி, ஸோ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெண்ணை வந்து வாயில் வச்சுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா ரைட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நோட் புக்கில் வந்து ரைட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது ரைட் பண்ணிட்டுருக்கும்போது என்ன அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு அட்ராக்டிவான ஒரு லேடி இருக்கா, அவங்களோட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க பேச ஆரம்பிச்சோன்னா அவரையே மறந்து 20 நிமிஷம் ஃபுல்லாக பேசிடுறாரு. ஸோ அவங்ககிட்ட அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிரரை பார்க்கும்போது தான் அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த இங்க்கு வந்து என்ன செய்யணும் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. அவரோட வாய், சின்னு, டங், டீத், கம்ஸு எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறிடுது. ஸோ அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது. அந்த இன்சிடெண்ட்லேருந்து அந்த ஷர்ட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொண்டு வருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நாள் வந்து அதை வந்து எடுத்துக்குது. அது ஃபுல்லாமே ஸ்க்ரப் ரெசிஸ்டன்ட் நேவி, அந்த நேவி புக் கலரில் ஃபுல்லாக எல்லாமே மாறி. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக, அதுலேருந்து ரெக்கவராகி வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக அவருக்கு இருந்துச்சு. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த மாதிரி சொல்ல நான் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்து நான் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்ச உடனே நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கிற போல் ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக நமக்கு வந்து அங்கே வந்து
இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் நான் வந்து அந்த சமயத்தில் இருப்பேன். ஸோ அதுதான் என்னோட சுச்சுவேஷன். ஸோ நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் வந்து நான் வந்து காரில் வந்து உள்ளே ஏறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டோரில் என்னோட கோட் வந்து என்ன செய்யுதுன்னா உள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரியான திங்ஸும் நிறைய வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய என்னோட ஷர்ட்டில் வந்து நிறைய சூயிங் கம்ஸு, ஐஸ்கிரீமு, காஃப் சிரப்பு, மோட்டார் ஆயில் இந்த மாதிரி நிறைய வந்து அது மேலே கொட்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நான் தெரிஞ்சுக்காம இருந்ததில்ல. ஸோ இட் இஸ் நாட் டு பி, அதாவது அப்படியெல்லாம் இல்லை, இது எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ என்னையும் அறியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கு, நான் என்ன செய்யட்டும் ஸோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணவங்கள இன்னும் இந்த டைம் என்ன செய்கிறாருன்னா, ஒரு டைம் அவரோட ஒய்ஃபு அவர் ஃபேமிலியோடு வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா போகிறாரு. அப்போது என்ன செய்கிறாரு, அவங்க அம்மா ஒய்ஃப், ஆத்தரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க சில்ட்ரன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சாப்பாட்டோட மூடியை வந்து எடுங்க, அப்பாவுக்காக எடுங்க, இல்லை அப்படின்னா அந்த ஃபுட்ஸ் உங்கள் தலையை ஃபுல்லாக போட்டு மூடிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சில்ட்ரன் கிட்ட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் எது செஞ்சாலும் ஏடா கூடமா அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும், அதுக்காக வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டைம் வந்து அவரோட ஃபேமிலியோட போயிருந்தார். அவர் வந்து எதுவுமே சாப்பிடலை, எதுவுமே குடிக்கலை, எது மேலேயும் சாயவே இல்லை, ஷூலேஸும் வந்து கட்டவே இல்லை. ஸோ பெண்ணும் வந்து அவரோட வாய்க்கிட்ட வைக்கல. ஸோ அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து அறியாமே நடந்திருக்கு. பட் அவரோட மைண்டில் என்ன அப்படின்னா, இது எல்லாமே நான் வந்து ஒரு என்னையும் அறியாமல் நடக்கு, அது எப்படியாவது நான் கண்ட்ரோல் பண்ண நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த டைம் வந்து நான் வந்து பென் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் என்ன அப்படின்னா, என்னோட லாண்ட்ரி பில்ஸ், அதாவது துணி துவைக்கிறதுக்கு வந்து என்னோட செலவுகளை வந்து அது குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னையும் அறியாமல் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு டைம் வந்து அவர் வந்து ஒரு பிளெயினில் பாலி தீவுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. ஸோ அங்கே போகணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ், அதாவது ஒரு ஃப்ளைட்டில் வந்து அவர் அடிக்கடி போகிறதுனால அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ் அந்த இது கார்டு வச்சுருந்தாருன்னா அவருக்கு தேவையான கன்செஷன் வந்து சலுகைகள் வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அவருக்கு வந்து கிடைக்காம போயிடுது. ஏன் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே அந்த சலுகை கார்டு, கன்செஷன் கார்டு எல்லாத்தையும் வந்து மறந்து வச்சுட்டு போயிடுவார். ஸோ அதனால் அவரால் கிளைம் பண்ண முடியல. அப்போது எல்லாமே அந்த பாலி தீவுக்கு போகணும் அப்படின்னா எல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் போக தான் விருப்பப்படுவாங்க. பட் ஆனால் வந்து அவரால் அந்த டைமில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து போக முடியல. ஆனால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா 1000 மைல்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் 1000 மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 23 ஏர்லைன்ஸில் வந்து ஏர்லைன்ஸ் கம்பெனியில் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. பட் அவர் வந்து எதுலேயுமே வந்து அவர் வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ் அந்த கன்செஷன் கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாமையே போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. அந்த மாதிரி அந்த கன்செஷன் கார்டு, ஏர்மைல்ஸ் கார்டு வந்து ஒரு வேளை நான் எடுத்துகிட்டு போக மறந்துடுவேன். இல்லை அப்படின்னா எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய செக்இனில் இருக்கக்கூடியவங்ககிட்ட காட்டுறதுக்கும் மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா அங்கே போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து போனதுக்கு உண்டான எந்த ஒரு ரெக்கார்டுமே எங்கே இல்லை, நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்டைட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஜான்வரியில் ஆஸ்திரேலியா வந்து போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது என்ன அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏர்மைல்ஸ், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து போகணும். ஸோ அப்படி போகணும் அப்படின்னா கிளர்க்குக்கிட்ட என்னோடய கார்டை காட்டி சொல்கிறாரு, இது வந்து எனக்கு வந்து எலிஜிபிளாக நாங்கள் வந்து இதில் போக முடியுமா, என்னோடய ஏர்மைல்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னு சொல்லி கேட்கும்போது அந்த டிக்கெட்டில் வந்து பி பிரைசன் அப்படிங்கிற நேம் தான் இருக்குது. ஆனால் இந்த கார்டில், அதாவது இந்த ஏர்மைல்ஸ் கன்செஷன் கார்டில் டபிள்யூ பிரைசன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து குவாலிஃபை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அந்த சின்ன விஷயம் கூட அவருக்கு வந்து அவருடைய இனிஷியல் சேஞ்ச் ஆனது கூட அவருக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கு.
ஐ எக்ஸ்பிளைன்ட். அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி பில் அண்ட் வில்லியம் 2க்கும் டிஃப்ரென்ஸை வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு. பட் அவங்க வந்து ஏற்றுக்கவே கிடையாது, ரெஃப்யூஸ் பண்ணியே பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவரோட ஏர் மைல்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த கன்செஷன் வந்து கிடைக்காமையே போயிடுது. அதனால் வந்து அவர் வந்து பாலி ஐலாண்டுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து போகவே முடியல. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நினச்சார், பட் போக முடியல. ஸோ அந்த மாதிரி லாங் ட்ராவல் அதாவது போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்லதுன்னு கூட நினைக்கலாம். ஏன் அப்படின்னா லாங் ட்ராவல் போனோம் அப்படின்னா அவரால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படி சாப்பிட ஓப்பன் பண்ணால் ஸோ ஏதாவது வந்து அவரே அறியாமல் நடந்துரும். ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இதோட தீம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்பையும் ஏதாவது விஷயங்கள் நம்மளையே அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அது ஒரு அது நமக்கு மற்றவங்களுக்கு ஃபன்னாகும், அது நமக்கு வந்து ஒரு கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ நமக்கு மட்டுமே நடந்துச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணாமல் அது நமக்கு இருக்கக்கூடிய நேச்சர் நம்ம வந்து அதை வந்து நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து போகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.